வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி எழிலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. உன்னோட கோபம் தாண்டா உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாரு. எழில் சொல்றாரு, ஆமா இந்த கோபம் தான் காரணம், ஆனா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்புனவங்களை கைவிடக்கூடாது அப்படின்ற காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி இப்ப பாதியிலே சண்டையை போட்டு இப்படி விட்டுட்டு வந்துட்டே, இது உன்னோட கெரியரை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. நான் பேங்கிங் செக்டார்ல இருக்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா 4 செவத்துக்குள்ள எனக்கு போயிடும். ஆனா நீ அப்படி கிடையாது, மீடியால இருக்கிற, உனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா காட்டு தீ மாதிரி எல்லாரும் அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சறுக்கல் உனக்கு இருக்கக்கூடாது, நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்லிடுறாரு. அடுத்ததா பாக்கியா இனியாவுக்காக டியூஷனுக்கு விசாரிக்கிறதுக்காக போறாங்க. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. 12,000 rupees அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. நாங்க 11th லீவ்லயே 12th போர்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு அந்த டியூஷன் சென்டர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா டியூஷன் சென்டருக்கு போய் ஃபீஸுமே கட்டிடுறாங்க பாக்கியா. இதுக்கிடையில ஈஸ்வரி பாட்டி வர்ஷினியோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. எழிலோட படம் பாதியிலே நின்று போனது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. எழிலுமே இன்ஜினியரிங் தான் படிச்சான், என்னோட மூத்த பேரை மாதிரி அவனுமே ஏதாவது ஒரு வேலைக்கு போவான்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா இந்த மாதிரி அவன் சினிமா ஃபீல்டுக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் படம் இப்படி பாதியிலே நின்று போச்சுன்னா எங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. வர்ஷினி அப்பா சொல்றாரு, என்னோட பொண்ணுட்டே அவன் ரொம்ப திமிரா பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. அவனோட கெரியர் பத்தி நம்ம கவலைப்பட்டு என்னாக போது, அதை பத்தி கொஞ்சம் கூட அவனுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்றாரு. எழில என்கிட்ட வந்து வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த படம் மட்டும் கிடையாது, அவன் பண்ண போற எல்லா படத்துக்கும் நானே ப்ரொடியூஸ் பண்றேன், என்னோட சொத்து ஃபுல்லாமே அவன் பேர்லயே நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஈஸ்வரி பாட்டி இப்போ வர்ஷினிட்ட சொல்றாங்க, கண்டிப்பா எழில் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான், இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில்கிட்ட பாக்கியா வந்து எப்படிடா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எழில், ஃபர்ஸ்ட் படம் நின்று போயே நீ ரொம்ப கவலைப்பட்ட, இப்ப மறுபடியும் 2வது படமும் நின்று போச்சே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சரியாயிடுமா, நீ கவலைப்படாதமா அப்படின்னு எழில் சொல்றாரு. ஒரு விஷயம் நமக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் வேணும்னு ஏன் எழில் நீ அடம் பிடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, நமக்கு நடக்காத விஷயம்னு எதுவுமே இல்லம்மா, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, ஆனா நீ ஆசைப்படுறது எல்லாருக்கும் பிடிக்கணும்லடா, நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து தானே வாழ்ந்தாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ இவ்வளெல்லாம் யோசிக்காதமா, பாத்துக்கலாமா அப்படின்னு எழில் சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, அமிர்தா விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒன்னு கண்டிப்பா அத்தை வீட்டை விட்டு கிளம்பி போயிருவாங்க, இல்ல அப்படின்னா நம்ம 2 பேரையும் துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரம் நீ என் கூடவே இருமா அப்படின்னு சொல்லி பாக்கியாவோட ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறாரு. அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கியாவோட மாமனார் வராரு. நீ கொடுத்த லெட்டரை நான் இனியாட்ட போய் கொடுத்தேம்மா, சத்தியமா அதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட நான் படிக்கலமா அப்படின்னு சொல்றாரு. அதை படிச்ச உடனே இனியா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்றாரு. அவ மட்டும்தான் அங்க இருக்காளே தவிர அவ மனசு ஃபுல்லா இங்கேதாமா இருக்கா, அவ உன்னை ரொம்ப மிஸ் பண்றாமா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவ நல்லா படிச்சா மட்டும் போதுமாமா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நான் அவளுக்காக ஒரு டியூஷன் சென்டர் பார்த்துருக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நம்ம பார்க் பக்கத்துல இருக்க டியூஷன் சென்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் தான் அவளுக்கு ஃபீஸ் கட்டினேன் அப்படின்னு அங்கே எதுவும் சொல்லாதீங்க மாமா, அதுக்கப்புறம் அங்கே அனுப்ப மாட்டேன்னு அவர் ஏதாவது சண்டை போடுவாரு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இப்படிலாம் அவன் செய்வானா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்றாரு. எனக்கு இனியா நல்லா படிச்சா மட்டும் போதும் மாமா, தேவையில்லாம இதை வச்சு ஒரு சண்டை வேண்டாம் மாமா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீங்களே கூப்பிட்டு போய் சேர்த்து விட்ட மாதிரி இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பா நானே இனியாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. அதுக்கப்புறமா பாக்கியா மாமனார் அங்கிருந்து போயிடுறாரு. ஜெனி இப்போ பாக்கியாட்ட சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்ல அம்மா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா கேக்குறாங்க, ஏன் நான் நல்ல மாமியாரா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி சொல்றாங்க, என்னைக்குமே நான் உங்களை மாமியாரா ஃபீல் பண்ணது கிடையாது, அம்மாவா தான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன் நீங்க உண்மையிலே ரொம்ப நல்ல அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.